ஹலோ அலி, இந்த வீடியோவில் வந்துட்டு ஓவனில் கிரில் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வத்தப்பொரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1/2 kg சிக்கனுக்காக எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ உங்களுக்கு சண்டே வேணும் அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே நைட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சால்ட்டு, இது அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 லெமன், இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணி எதுவுமே விட வேண்டாம், தயிரில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைக்கேற்ப சால்ட்டை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்லது, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றது எல்லாத்துலேயும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை, அதனால வீட்டில் இருக்கிறதே போதுமானதாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 kg சிக்கனை சால்ட்டு போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்துட்டு நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிக்கன் கூட விடாமல் எல்லா சிக்கன்லேயும் வந்துட்டு இந்த மசாலா டச் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளேட்லேயே வந்துட்டு ஒரு ட்ரேப்பிங் கவர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓவர் நைட்டு சோக் ஆகட்டும். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது கூட வந்துட்டு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி முதல் நாள் நைட்டே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நமக்கு தேவை, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் டே நைட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 1/2 லெமனை வந்துட்டு ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காரம், உரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ அந்த சிக்கனோட டேஸ்ட்டே நமக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட லெமன் விட்டுக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி மேட் பண்ணி வைக்கிறப்போ சிக்கனோட இன்டீரியர் லேயர்லேயே வந்துட்டு அந்த புளிப்பு வந்துட்டு போயிடும். ஸோ நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால சிக்கன் வந்துருந்து இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சு. ஸோ நான் 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருந்துமே அது வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஸ்பூனை போட்டு ஒன்றா வந்துட்டு ட்ரேப் சீட்டில் அலுமினி பேப்பரை ட்ரைப் பண்ணி ஓவனை வந்துட்டு 180 டிகிரியில் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுட்டேன். 45 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஹீட் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஆயில் வந்துட்டு மேலேயே நீங்கள் ஸ்ப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில குக்காக நீங்கள் ட்ரைப் பண்ணி திருப்பி விட்டுட்டு ஆயில் போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் ரெடி.